வீட்டுக்காரர் கூட எப்பவாவது சண்டை போட்டிருக்கீங்களா? பார்க்கிங் இல்லனா குழந்தைங்க போடுற சத்தம்னு சின்ன சின்ன விஷயங்களுக்கு வாக்குவாதம் வர்றது ரொம்ப சகஜம். ஆனா ஒரு சாதாரண சண்டை ஒரு உயிரையே பறிக்கிற அளவுக்கு விபரீதமா மாறினா என்ன ஆகும்? கோவத்துல ஒருத்தரை பார்த்து போய் சாவுன்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க உண்மையில தற்கொலை செஞ்சுக்கிட்டா சட்டம் உங்களை குற்றவாளியா பாக்குமா? நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறது சமீபத்தில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த கீதா எதிர் கர்நாடக அரசு வழக்கு. ஆமா, இந்த வழக்கு கோவத்துல நாம பேசுற வார்த்தைகளுக்கும் ஒருத்தர தற்கொலைக்கு தூண்டுறதுக்கும் நடுவுல சட்டம் வரையற ஒரு முக்கியமான கோட்டைய நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. வாங்க முதல்ல இந்த வழக்கின் பின்னணியில என்ன நடந்ததுன்னு பாப்போம். கர்நாடகால சரிகான்னு ஒரு படிச்ச பெண்மணி. அவங்க வீட்ல சின்ன பசங்களுக்கு டியூஷன் எடுத்திருக்காங்க. ம், அவங்களுக்கு எதிர் வீட்ல கீதா மற்றும் அவன் குடும்பம் இருந்திருக்காங்க. கீதா வீட்ல இருந்து வர சத்தம் தன்னோட டியூஷனை பாதிக்குதுன்னு சரிகா புகார் செஞ்சிருக்காங்க. இது ஒரு 6 மாசமா நடந்திருக்கு. சரி, இது ஒரு தொடர்ச்சியான பிரச்சனையா இருந்திருக்கு. ஆகஸ்ட் 12, 2008 அன்னிக்கு இந்த சண்டை தெருவுல ஒரு பெரிய வாக்குவாதமா வெடிக்குது. அப்போ கீதாவும் அவங்க குடும்பத்தினரும் சரிகாவை திட்டியதோடு அவங்க அம்மாவையும் தாக்கினதா ஒரு குற்றச்சாட்டு. ஓ, அந்த கோவத்துல போய் சாவடே அப்படின்னு கத்தியதாவும் சரிகா சொல்லிருக்காங்க. கேட்கவே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுதான் இதுல ரொம்ப சோகமான விஷயம். அந்த வாக்குவாதம் நடந்த 2 மணி நேரத்துல 2 மணி நேரத்திலயா? ஆமா, சரிகா தன் மேல மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வச்சுக்கிட்டாங்க. மருத்துவமனையில அவங்க தன்னோட மரண வாக்குமூலத்துல கீதாவோட துன்புறுத்தல் தான் தன் முடிவுக்கு காரணம்னு ஸ்பஷ்டமா சொல்லிருக்காங்க. 3 வாரத்துக்கு பிறகு சிகிச்சை பலனின்றி சரிகா இறந்துட்டாங்க. அப்போ மரண வாக்குமூலமே இருக்கே, அது ஒரு ரொம்ப வலுவான ஆதாரம் இல்லையா? கீழ் நீதிமன்றங்கள் இத எப்படி பார்த்தது? மிக சரியான கேள்வி. அந்த மரண வாக்குமூலத்தை ஒரு முக்கிய ஆதாரமா எடுத்துக்கிட்டு கீழ்நீதிமன்றமும் கர்நாடக உயர்நீதிமன்றமும் கீதாவை தற்கொலைக்கு தூண்டிய குற்றவாளின்னு தீர்ப்பளிச்சாங்க. அதாவது பிரிவு 306 கீழ் தண்டனை. அதேதான், இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 306 கீழ் தண்டனை கொடுத்தாங்க. ஆனா கீதா இந்த தீர்ப்பை ஏத்துக்காம உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு செஞ்சாங்க. அப்போ உச்ச நீதிமன்றத்தோட பார்வை இதுல எப்படி மாறுபட்டு இருந்துச்சு? போய் சாவுன்னு சொன்னது நேரடியான தூண்டுதல் இல்லையா? இங்கதான் சட்டத்தோட ஒரு முக்கியமான அம்சம் வருது. அதுக்கு பேரு மென்ஸ் ரியா. மென்ஸ் ரியா அப்படின்னா? அதாவது குற்றவியல் நோக்கம். உச்சநீதிமன்றம் என்ன கேள்வி எழுப்புச்சுன்னா, கீதா போய் சாவுன்னு சொன்னப்போ சரிகா உண்மையிலே சாகணுங்கிற நோக்கத்தோட தான் அதை சொன்னாரா, இல்ல அது அந்த நேரத்தை கோபத்துல வந்த வார்த்தையா? இதுதான் மையப்புள்ளி. புரியுது. நோக்கம்தான் முக்கியம்னு சொல்றீங்க. ஆனா 6 மாசமா சண்டை நடந்திருக்கு, திட்டி இருக்காங்க. இது எல்லாமே ஒரு விதமான துன்புறுத்தல் தானே? ஆமா, அது துன்புறுத்தல் தான். ஆனா சட்டம் துன்புறுத்தலையும் தூண்டுதலையும் பிரிச்சு பாக்குது. ஓ, அப்படியா? அதுக்கு என்ன வித்தியாசம்? இது ஒரு நுட்பமான ஆனா மிக முக்கியமான வேறுபாடு. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, பக்கத்து வீட்டு சண்டைகள் சமூக வாழ்க்கையில ரொம்ப இயல்பானவை. வாக்குவாதத்தின் போது கோபத்துல பேசப்படுற வார்த்தைகளை அப்படியே எடுத்துக்கப்படாது. தூண்டுதலுங்கிறது ஒருத்தரை தற்கொலை செஞ்சுக்கிறத தவிர வேற வழியே இல்லைங்கிற ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளுற நேரடி செயல். இங்க நடந்தது ஒரு திடீர் கோபத்தோட வெளிப்பாடு. அதனால ஒருத்தரோட அதீத உணர்ந்திருந்துட்டு, அதாவது ஹைப்பர் சென்சிட்டிவிட்டிக்கு மத்தவங்கள குற்றவாளியாக்க முடியாதுன்னு நீதிமன்றம் தெளிவுபடுத்தியது. ஆக அந்த குற்றவியல் நோக்கம் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக உச்சநீதிமன்றம் கீதாவை இந்த வழக்கிலிருந்து முழுமையா விடுவிச்சது. ஆமா, கீதாவுக்கு அந்த நோக்கம் இருந்ததற்கான ஆதாரம் இல்லைன்னு சொல்லி அவரை விடுதலை செஞ்சாங்க. இந்த வழக்கு ஒரு விஷயத்தை தெளிவா காட்டுது. சட்டத்தின் பார்வையில ஒருத்தர் நிரபராதியா இருக்கலாம், ஆனா சம்பந்தப்பட்ட 2 குடும்பங்களுக்கும் இது ஒரு ஆறாத வலுவாதா இருக்கும். நிச்சயமா. இந்த தீர்ப்புல இருந்து நாம 2 முக்கியமான விஷயங்களை கத்துக்கலாம். பொதுமக்களுக்கு என்னன்னா, கோபத்துல கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறது தார்மீக ரீதியா தப்புதான். ஆனா அது சட்டப்படி எப்போதுமே தற்கொலைக்கு தூண்டுற குற்றமா ஆகாது. சரி, சட்டம் வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கத்தை தான் முக்கியமா பாக்குது. அதேதான். இப்போ சட்ட வல்லுநர்களுக்கு இது சொல்ற செய்தி என்னன்னா, சொல்லுங்க. பிரிவு 306 கீழ் ஒரு குற்றத்தை நிரூபிக்கணும்னா தெளிவான குற்றவியல் நோக்கம் மற்றும் நேரடி தூண்டுதல் இருந்தத சந்தேகத்துக்கிடமில்லாம நிரூபிக்கணும். அந்த வரம்பு ரொம்ப அதிகம். வெறும் வார்த்தைகளை மட்டும் வச்சு ஒருத்தரை தண்டிச்சிட முடியாது. கீதா மற்றும் சரிகாவின் கதை உண்மையிலே 2 பக்கமும் ஒரு பெரிய சோகம்தான். கோபத்துல நாம சிந்துற வார்த்தைகளோட விளைவுகள் எவ்வளவு கடுமையா இருக்கும்னு இது நமக்கு ஒரு பாடமா இருக்கு. ஆமாம். இதிலிருந்து உங்களுக்கு ஒரு சிந்தனை. சட்டம் ஒருவரை குற்றமற்றவர்னு விடுவிக்கலாம், சரி.
ஆனா கடுமையான வார்த்தைகளால ஏற்படுற மனக்காயங்களுக்கும் அதனால நிகழும் சோகங்களுக்கும் யார் பொறுப்பேற்பது? நம்ம வார்த்தைகளோட தார்மீக பொறுப்ப சட்டம் வரையறுக்காத போது ஒரு சமூகமா நாம அதை எப்படி அணுகணும்?